ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள மங்களுங்கிற பேர் கொண்ட ஒரு சிங்கம் இருந்தது. அந்த சிங்கம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஏன்னா அது கிட்ட பறக்கிறதுக்கு தங்கத்துல 2 ரெக்கை இருந்துச்சு. அது தினமும் காட்டுக்குள்ள பறந்து தன்னோட இரைய தேடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் அது மறுபடியும் தன்னோட குகைக்கே போயிடும். காட்டுக்குள்ள ஷேருங்கிற பேர் கொண்ட இன்னொரு பயங்கரமான சிங்கம் இருந்தது. அது மிருகங்கள் எல்லாத்தையும் காரணமே இல்லாம பயங்கரமா கொன்னுடும். அதனால மத்த மிருகங்கள் எல்லாம் அதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க. அதே காட்டுக்குள்ள ரொம்ப அழகான 2 பூனைகள் இருந்தது, சோனா அப்புறம் மோனா. அதுங்க ரெண்டும் பறக்கிற சிங்கத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டுச்சுங்க. ஒரு நாள் சோனா மோனா கிட்ட என்ன சொல்லிச்சுன்னா, நான் தினமும் யோசிப்பேன், அந்த சிங்கத்துக்கு எப்படி ரெக்க முளைச்சதுன்னு. இந்த சிங்கம் மற்ற சிங்கத்தை விட ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஒரு நாள் சோனாவும் மோனாவும் அந்த சிங்கத்தை பார்க்க போனாங்க. சிங்கம் அதுங்க கிட்ட தன்னோட கதைய சொல்லிச்சு. ஒரு நாள் என்னோட அப்பாவும் அம்மாவும் வேட்டையாடுறதுக்கு போனாங்க. அவங்க வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு ரொம்பவே நேரம் ஆயிடுச்சு. அவங்கள காணாம எனக்கு கவலை ஆயிடுச்சு. அவங்கள தேடிக்கிட்டு நான் வெளியில போனேன். அப்புறம் அவங்க 2 பேரையும் நான் ஒரு நதி கிட்ட பார்த்தேன். அவங்க இறந்து போயிருந்தாங்க. பக்கத்திலேயே ஒரு முனிவர் உட்கார்ந்துருந்தாரு. நான் அவரை காயப்படுத்திட்டேன். அதாவது அவரு தான் எங்க அப்பா அம்மாவை கொன்னுட்டாங்கன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். அந்த முனிவர் எனக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு. அப்புறம் அவரு இந்த தங்க ரெக்கைகளை கொடுத்துட்டாரு. ஆனா இந்த ரெக்க உனக்கு ரொம்பவே உதவியா இருக்குல்ல. இத போய் நீ எப்படி சாபம்னு சொல்ற? இந்த ரெக்கை ரொம்ப பாரமா இருக்கு. இது இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட உண்மையான ரூபத்தை நான் நினைச்சு பார்க்கும்போது, மற்ற சிங்கங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உன்னால இந்த சாபத்தை போக்க முடியாதா? என்னால இந்த சாபத்தை போக்க முடியும். ஆனா அதுக்கு நான் இன்னொரு சிங்கத்தை கொல்ல வேண்டியது இருக்கும். அதுவும் அந்த சிங்கம் என்னை விட சக்தி வாய்ந்ததா இருக்கணும். அப்படியா? அப்பதான் சோனாவுக்கும் மோனாவுக்கும் ஷேரோட ஞாபகம் வந்தது. மோனா சொல்லுச்சு, எங்க காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கு. அதோட பேரு ஷேரு. உனக்கு தெரியாதா? மறந்து போயிட்டியா? அது மற்ற மிருகங்கள் எல்லாத்தையும் ரொம்பவே கஷ்டப்படுத்துது. நீ அத கொன்னு உன்னோட சாபத்தை போக்கிக்க. அப்புறம் கூடவே காட்டுல இருக்கிற மிருகங்களுக்கும் உதவி செய்ய. சிங்கம் சோனா மோனாவோட பேச்ச கேட்டுக்கிட்டு ஷேரு கிட்ட போச்சு. ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறமா அத கொன்னு போட்டுடுச்சு. அடுத்த நிமிஷமே அதோட தங்க ரெக்கைகள் போயிடுச்சு. அப்புறம் அது மறுபடியும் பழைய மாதிரி தன்னோட சுய உருவத்துக்கு வந்துருச்சு. அத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்புறம் அது சோனாவுக்கும் மோனாவுக்கும் நன்றிய சொல்லுச்சு. ஒரு வெள்ளை நிறத்துல இருக்கிற புறா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். கிராமத்துல இருந்த ஒரு செல்வந்தர் அந்த புறாவை ஒரு கூண்டுல போட்டு அடைச்சி வச்சிருந்தாரு. அந்த புறாவோட 4 முட்டைகள் இருந்தது. அது சீக்கிரமே குஞ்சு பொரிக்க இருந்தது. காக்காவுக்கு அந்த புறான்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அடிக்கடி அந்த காக்கா அந்த புறா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கும். எப்படி இருக்கறப்பா? இந்த கூண்டுக்குள்ள வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு? நான் நல்லா தான் இருக்கேன். என்ன, என் குஞ்சுகள் வெளியே வரதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இவங்க வந்துட்டாங்கன்னா அப்புறம் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கூண்டுக்குள்ள ரொம்பவே மூச்சு அடைக்குது. வெளியில போய் சுத்தணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா என்னோட லாலா ரொம்ப நல்லவரு. என்ன ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறாரு. அப்புறம் நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? காக்கா சொல்லிச்சு, நானும் நல்லதா இருக்கேன். உன்னை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் உன்கிட்ட பேசுறதுக்காக வந்தேன். இப்பெல்லாம் அழகா இருக்கிற எல்லா பறவைகளையும் எல்லாரும் அதுங்களை பிடிச்சு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சிடுறாங்க. எங்களை மாதிரி காக்காங்களை மட்டும் விட்டுறாங்க. உனக்கு தெரியுமா, நாங்க கருப்பா இருக்கிறதுனால இது ஒண்ணுதான் எங்களுக்கு பிரயோஜனம். எங்களை பிடிச்சு யாரும் அடைச்சி வைக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அப்புறம் உனக்கே தெரியும் எங்களோட குரல் எல்லாம் எப்படி அவசரமா இருக்கும்னு. நாங்க கான்னு கத்துறது வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் யாருமே எங்களை ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆனா உன்னை பாரு, நீ எவ்வளவு நல்லா இருக்க, ரொம்ப அழகா இருக்க. உன்னோட கண் இருக்கே, அது யாரை வேணாலும் அப்படியே கவர்ந்து இழுத்துடும். அதனாலதான் உன்னுடைய இந்த அழகு உன்னை இந்த கூண்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுடுச்சு நண்பா. ஆமா, நீ சொல்றது உண்மைதான். ஆனா என்ன பண்றது, இங்க சாப்பாடு தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் இல்லையா? இங்க லாலா ஐயா காலையிலயும் சாயந்தரமும் அவரே சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாரு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் பாப்போம்.
இப்ப காக்காவுக்கும் புறாவுக்கும் ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டுச்சு. அதனால காக்கா வர வரைக்கும் காக்காவை எதிர்பார்த்து புறா காத்துக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் காக்கா வந்து புறா கிட்ட சொல்லும் போது, என்ன விஷயம்? என்ன யோசிக்கிற நண்பா? நீ இங்க வர்றதுக்கு இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல? கொஞ்சம் தூரமா போயிருந்தேன். அவ்வளோ தூரம் பறந்தனா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் யோசிச்சேன், சீக்கிரமா உன்னை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு வந்தேன். நீ ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற இல்லையா? ஆமா, நாளைக்குள்ள என்னோட குழந்தைங்க பிறந்துடுங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ நாளைக்கு வருவேல? என்ன சொன்ன? நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? உனக்கு தெரியுமா, உன்ன மாதிரி உன்னோட குழந்தைங்களும் இதே கூண்டுக்குள்ள அடப்பட்டு கிடக்க போறீங்க. இது என்ன சந்தோஷமான விஷயமா? இல்லவே இல்லை. ஏதாவது பண்ணு, உன் லாலா கிட்ட நீ பேசு. இந்த சுதந்திரம், இப்படி பறக்கிறது, வானத்துல ரொம்ப நிம்மதியா மூச்சு விடுறது, ஒரு பறவைக்கு இதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவும் இருக்க முடியாது. காக்கா சொன்னதை கேட்டவுடனே புறா உணர ஆரம்பிச்சது. அதாவது கூண்டுக்குள்ள இல்ல, சுதந்திரமா வாழ்றதுதான் ரொம்ப சந்தோஷம்னு புரிஞ்சுக்கிச்சு. ஒரு முறை ஒரு காட்டுல ஒரு வயசான சிங்கம் பசியால ரொம்ப கவலையோட இருந்தது. அதுக்கு ரொம்ப நாளா சாப்பிடுறதுக்கு எந்த ஒரு உணவும் கிடைக்கல. இப்ப அது யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நாம நம்ம மூளைய தான் பயன்படுத்தணும். உடம்புல எனக்கு சக்தியே இல்லாம போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? உணவே என்ன தேடி வர்ற அளவுக்கு நான் என்ன பண்றது? அந்த சிங்கத்துக்கு வயசு என்னமோ ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் அது வேட்டையாடுறத மறக்கவே இல்லை. அப்புறம் அது ஒரு சேத்துக்குள்ள போய் நின்னுடுச்சு. அப்படியே அது தன்னோட கைக்கு தங்க வளையல மாட்டிக்கிச்சு. அப்புறம் சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சது. இந்த தங்க வளையல் யாருதா இருந்தாலும் வந்து எடுத்துட்டு போங்க. இது எனக்கு எந்த வேலைக்கும் பயன்படாது. என்னோட கடைசி சமயத்துல நான் ஏதாவது நல்ல வேலை பண்ணணும்னு நினைக்கிறேன். யாராவது இருக்கீங்களா? இது யாரோ ஒரு மனிதரோட பொருள் மாதிரி தான் தெரியுது. வயசான அந்த சிங்கத்தோட குரலை கேட்டுட்டு ஒரு மனுஷன் அந்த பக்கமா வந்தான். அப்புறம் ரொம்ப தூரத்துல இருந்து கேட்டான், உன்கிட்ட அந்த தங்க வளையல் இருக்கா? நிஜமாவே அத நீ யாருக்காவது கொடுக்க விருப்பப்படுறியா? அதனால தானே இவ்ளோ சத்தம் போட்டு சொல்றேன். இது என்னோட கடைசி நேரம். இந்த சேத்தை விட்டு என்னால வெளியே வர முடியாது. அப்புறம் வயசும் ஆச்சு. நான் போறதுக்கு முன்னாடி ஏதாவது புண்ணியத்தை சம்பாதிக்கலான்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த வளையல் உன்னோடதா? அந்த வேட்டைக்காரன் ரொம்பவே பேராசை கொண்டவன். அந்த வளையல் அவந்து கிடையாது. இருந்தாலும் சொன்னான், என்னோடதுதான். அது வந்து நான் உன்கிட்ட வந்தனா நீ என்னை அடிச்சு கொன்னு சாப்பிட்டுடுவ. என்னை உயிரோட கொன்னுடுவ. நீ அந்த வளையலை அங்கிருந்து எனக்கு கொஞ்சம் வீசு. அப்போதான் அந்த கிழட்டு சிங்கம் சொல்லிச்சு, நீ பேசுறது ரொம்ப தப்பு. நான் ஒரு வயசான சிங்கம். நான் சொன்னதை கேட்கலையா? நான் சீக்கிரமாவே இறந்து போயிடுவேன். வா, வந்து இந்த வளையலை வாங்கிட்டு போ. அப்புறம் எனக்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது. இந்த வளையலை அவ்வளவு தூரம் என்னால வீச முடியாது. இந்த வளையலையே என்னால தூக்கி வீச முடியலையே. அப்புறம் உன்னை எப்படி என்னால சாப்பிட முடியும்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு வேட்டைக்காரனே. நான் ஒன்னும் சும்மா எல்லாம் சொல்லலப்பா. நான் சொல்றது உண்மை. என்னோட உயிர் இப்போ போக போகுது. வா, வந்து இந்த வளையலை வாங்கிட்டு போ. வா. அந்த வயசான சிங்கம் மறுபடியும் சொல்ல சொல்ல கொஞ்சம் தைரியம் அந்த வேட்டைக்காரனுக்கு வந்துருச்சு. அப்புறம் அவன் யோசிச்சான், இது உண்மையிலேயே வயசான சிங்கம். இதால என்ன பண்ணிட முடியும்? சாகறதுக்கு முன்னாடி ஏதோ நல்ல காரியம் பண்ண போகுது. இப்படி தினம் வேட்டையாடுறதுல இருந்து என்னால தப்பிச்சுக்க முடியும். போய் அந்த வளையலை தான் நான் வாங்கிட்டு வந்துடுறேனே. அந்த வயசான சிங்கமும் இததான் எதிர்பார்த்துச்சு. அந்த வேட்டைக்காரன் கிட்ட நெருங்கின உடனே அவன் மேல அது பாஞ்சி அவனை கொன்னு சாப்பிட்டுடுச்சு. அதுக்கு தான் சொல்லுவாங்க, பேராசை பெரும் நஷ்டம்னு. தன்னோட மூளைய பயன்படுத்தி சிங்கம் ஒரு வேட்டைக்காரனையே வேட்டையாடிடுச்சு. ஆனா வேட்டைக்காரனால வேட்டையாட முடியலையே. அப்படியே தலைகீழா அவனோட பேராசையால அவனே செத்துட்டான். நல்ல ராஜா கியான்சந்த்ங்கிற பேர் கொண்ட ஒரு ராஜா ஒரு பெரிய ராஜ்யத்துல ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த ராஜ்யத்துல ஜனங்க ரொம்ப கவலையோட இருந்தாங்க. ஏன்னா விவசாய நிலம் எல்லாமே தரிசு நிலமா மாறி போயிட்டு இருந்தது. எல்லாரும் அவங்க வயல் நிலைமைய பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாங்க. லட்சம் முறை முயற்சி பண்ணா கூட எதையும் விதைக்கிறது அந்த மண்ணுல முடியாத காரியமா இருந்தது. கிராமத்து ஜனங்க
தினமும் ராஜா கிட்ட வருவாங்க, கதற ஆரம்பிப்பாங்க. ராஜா ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க ராஜா. என்னோட நிலம் எல்லாம் தரிசா மாறிடுச்சு. சாப்பிடறதுக்கு வீட்ல ஒரு பறிக்க அரிசி கூட கிடையாது. என்ன பண்றது? ராஜா, நாங்க ரொம்ப முயற்சி பண்ணோம். ஆனா என்னோட நிலத்துல எதுவுமே விளைய மாட்டேங்குது. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம மொத்த கிராமத்துக்கும் இதே நிலைமை தான். நீங்க எங்க மேல கருணை காட்டுங்க, ஏதாவது பண்ணுங்க. ராஜா தன் மக்களோட இந்த நிலைமைய பார்த்துட்டு ரொம்ப கவலையா இருந்தாரு. அவர் ஒரு பெரிய சாமியாரை வரவழைச்சாரு. அப்புறம் அவர்கிட்ட கேட்டாரு, இதுக்கு காரணம் என்ன, கிராமத்துல இந்த அளவுக்கு வறுமையும், அப்புறம் எதுக்காக எந்த விவசாயமும் பண்ண முடியலன்னு கேட்டாரு. அப்புறம் நிலம் எதுக்காக தரிசா மாறிக்கிட்டு இருக்குன்னு கேட்டாரு. அந்த சாமியார் சொன்னாரு, இது ஒரு பெரிய சாபத்தால இப்படி நடந்துகிட்டு இருக்கு ராஜா. ராஜா கேட்டதுக்கு அப்புறமா ரிஷி அதுக்கான யோசனைய சொன்னாரு. மகாராஜா, நீங்க குறைஞ்சபட்சம் 100 ஆடுகளை பலி கொடுக்கணும். அப்பதான் தரிசா இருக்கிற நிலம் எல்லாமே வளமா மாற ஆரம்பிக்கும். ராஜா சாமியார் சொன்னதும் ரிஷி சொன்னதும் கேட்டுக்கிட்டாரு. ஆனா அவரு அத ஒத்துக்க தயாரா இல்ல. ஏன்னா அவருக்கு எந்த ஒரு உயிரினத்தையும் பலி கொடுக்கறதுல உடன்பாடு கிடையாது. ராஜாவோட ராணி அவர்கிட்ட சொன்னாங்க, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க யாரோட உயிரையும் எடுக்க மாட்டீங்க. நான் சொல்றதை கேளுங்க. உங்களோட தவ வலிமையும் நீங்க செய்யற பூஜையிலயும் ரொம்ப வலிமை இருக்கு. ஒருவேளை நாம 2 பேரும் சேர்ந்து அந்த கடவுளுக்கு பூஜை செஞ்சோம்னா அப்புறம் நம்ம ராஜ்யம், நம்மளோட நிலங்கள் அப்படியே பழையபடி நிச்சயமா மாறுங்க. நிச்சயமா தரிசு நிலமா ஆகாது. நீங்க என்ன நம்புங்க. நானும் விரதம் இருக்கேன், நீங்களும் விரதம் இருங்க. ராஜா ராணியோட பேச்ச கேட்டு ராஜாவும் ராணியும் 51 நாட்கள் விரதம் இருந்தாங்க. கடவுள் கிட்ட கடுமையா பிரார்த்தனை செஞ்சாங்க. கடவுளுக்கு ஆராதனை செய்யறத ஒரு நாள் கூட அவங்க விடல. கடவுள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களோட நிலத்தை பசுமையாக்கினாரு. இப்போ அவங்களோட நிலம் முதல் மாதிரி வளமான இடமா மாறிடுச்சு. அந்த கிராமத்து ஜனங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. கிராமத்து வாசிங்க எல்லாரும் அவரை வாழ்க வாழ்கன்னு சொன்னாங்க. அப்போ ராணி சொன்னாங்க, யாரோ ஏற்கனவே சொல்லிருக்காங்க, ஒருத்தரோட உயிரை எடுக்காதீங்க, உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துங்க. கடவுள்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டு அவரோட ஆராதனை மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா நடக்காத காரியம் கூட நடக்கும்னு சொன்னாங்க.